ஹலோ கைஸ், என்ன வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Asus Max Pro M1 பற்றி பல பேர் பல டவுட் கேட்டுட்டே இருக்கீங்க. நானும் பல வீடியோஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, ஆண்ட்ராய்டு ஒன் ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது. பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் மாதிரியே தான் வந்து இது ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான். ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, எதுவும் எக்ஸ்டர்னல் தீம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரூட் பண்ணக்கூடாது, ரூட் பண்ணாமல் என்னோட ஃபாண்ட் ஸ்டைல் எப்படி மாற்றுறது, அதே மாதிரி தீம்ஸ்லாம் எப்படி நம்ம வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல டவுட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விடை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இதுக்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரூட் பண்ணுறீங்களோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபோனோட வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்க. ஸோ கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்லிக்கிறேன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரிக் தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கும் சரி உங்களோட வாரண்டிக்கும் சரி எந்த ஒரு இஷ்யூமே வராது. ஸோ கடைசி வரலும் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். சரி, ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அது மூலியமாக போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாமளும் இன்ஸ்டால் பண்ணல, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டியாக எந்த ஒரு லான்ச்சரும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Asus மொபைல் லான்ச் பண்ணும்போது இந்த லான்ச்சர், அதாவது இந்த யூஏல தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாறினதுலேருந்து இதை ரிமூவ் பண்ணிருக்காங்க. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லான்ச்சர் மூலிமா நம்ம வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து தீம்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ஓப்பன் கொடுக்குறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயாச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லான்ச்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன்ல இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ பர்மிஷன் கேட்டோம், கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இதுக்குள்ளே போய் கஸ்டமைசேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ரிமைண்டர் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துவாங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த மாதிரி தான் நார்மலாக இருக்கும். இதில் வந்து விட்ஜெட்ஸ் வேணும்னா இந்தாண்ட இருக்குது, இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எப்படி சொல்றது, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், டெமோலேயே காட்டுறேன். காட்டும் போது உங்களுக்கு தெரியும். கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் ஹோம் எடிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து வேற ஏதாவது உள்ள எடிட் பண்ணி வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம், இல்லை ஐகான் சைஸ் கம்மி பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு கம்மியாக வச்சுட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபாண்ட் சைஸ் இதெல்லாம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஐகான் அலைன்மெண்ட்டும் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் எஃபெக்ட் இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றா நீங்கள் செட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். கீழேயே வந்து செலக்ட் ஃபாண்ட்னு ஒரு சைஸ் இருக்கும். செலக்ட் ஃபாண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட்ஸ் வரும். உங்களுக்கு வந்து எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். வேற நீங்கள் வந்து மற்ற இதெல்லாம் இதில் வந்து நம்ம இந்த இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ரூட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஓகேவா? இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முழுக்க நம்ம அன்ரூட் நம்ம மொபைல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இது வந்து அஃபிஷியல் தான், இது வந்து அன்அஃபிஷியல் கிடையாது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, லான்ச்சர் மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் நீங்கள் மாறினதை உங்களால் பார்க்க முடியும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஐகான் பேக் இருக்கு. ஐகான் பேக் உள்ள போனோம் அப்படின்னா நிறைய ஐகான்ஸ் இருக்கு. இதுல வந்து கெட் மோர் கொடுத்துவாங்க. இதை இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சுட்டு கெட் மோர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் மோர் தென் ஐகான்ஸ், நிறைய ஐகான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஐகான் மட்டும் கிடையாது, இதுக்கு மூலியமா போய் நீங்க வால்பேப்பர் டவுன்லோட் பண்றது இதில் எல்லாமே பண்ணிக்கலாம். இதுல வந்து ஆட் எதுவுமே வராது. உங்களுக்கு வந்து எல்லாமே பியூரா தான் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு லாகிங்கும் இல்லை, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இப்போ வந்து எனக்கு இன்டர்நெட் ஸ்பீட் கம்மியா இருக்கு, அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த வீடியோவில் வந்து ஸ்லோவா இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஆப்ஷன்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது இதுல டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா எப்பவும் போல நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உடனே ரிப்ளை பண்றேன். நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சர்ஸ் எல்லாமே லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒன் பை ஒன்னா நீங்களே வரதை பார்க்கலாம். இதில் உங்களுக்கு வந்து எந்த லான்ச்சர் வேணுமோ அந்த லான்ச்சர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்டது நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ லான்ச்சர்ஸ் இதில் இருக்கு. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு லான்ச்சர் நான் செட் பண்ணுறேன்.
இப்போ வந்து இந்த நியான் ரெயின்போன்னு இருக்குல்ல, இந்த லான்ச்சர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். கொடுத்தோம்னா இந்த மாதிரி தான் வரும். இது எப்படி இந்த லான்ச்சர்லாம் நமக்கு பேஜஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே நமக்கு எல்லாமே காமிச்சிருப்பாங்க. இது ஜஸ்ட் வந்து இது வந்து 1.2 MB தான். டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்துட்டு அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, டவுன்லோட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அப்ளை ஐகான்ஸ் இருந்துச்சுன்னா ஐகான்ஸ் மட்டும் அப்ளை ஆல் கொடுத்தோம்னா இதனோட ஃபாண்ட் இது எல்லாமே இதாகும். இப்போ நம்ம அப்ளை ஆலே கொடுக்க போறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி எல்லாமே மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும், உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் இது மட்டும் கிடையாது, இன்னும் அப்ளிகேஷன் ஹைட் பண்ணுற ஆப்ஷன் கூட இருக்கு. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஹைட் ஆப்ஸ் கொடுத்துட்டு நம்ம எந்த ஆப்பை வந்து ஹைட் பண்ணணுமோ அந்த ஆப்பை வந்து ஹைட் பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு இங்கே வந்து நம்ம எந்தெந்த இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். இப்போ வியூ மோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணதை மட்டும் காட்டணும் அப்படின்னா டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணது மட்டும் வரும். இல்லை டோட்டலாக நமக்கு எல்லாமே வரணும் அப்படின்னா ஆள் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே வரும். இந்த மாதிரி ஏகப்பட்டது இதில் இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு டவுட் இருக்கும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு இது ஆப் டிரைவரோட இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பீடு ஸ்லோவாக இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லிட்டு. எந்த ஒரு லேகும் இல்லை, பியூராக தான் இருக்கு. ஓகேவா, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஆப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது மூலியமா நீங்கள் வந்து தீம்ஸ் மாற்றுறது, ஃபாண்ட்ஸ் மாற்றுறது, இந்த மாதிரி எல்லாமே உங்களால் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்களும் பண்ணி அசத்துங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.